ஓம் சாய்ராம். சாய் என்பர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் பாபாவினுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவின் சத்திய வாக்கு: என் அன்பு குழந்தையே, மனதளவில் எப்போதும் தெம்பாகவும் தைரியமாகவும் இரு. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேங்கிறத எப்பவும் நீ நம்பிக்கையோட உன் மனசில் சொல்லிக்கிட்டே இரு. ஏன்னா நிறைய நேரங்களில் நான் உன் கூட இல்லைன்னு நினைக்கிற, அதனால தான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லையும் குழப்பத்துக்கு இடம் கொடுக்குற. குழப்பம் வந்ததுன்னா அந்த விஷயம் எப்படி சிந்தித்து செயல்பட முடியும்? எந்த ஒரு இடத்துலையுமே நாம் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுடைய சிந்தனை தெளிவாக இருக்கும். தெளிவாக நான் எடுக்கக்கூடிய முடிவில் நான் தீர்க்கமாக இருக்கேன், எனக்கு துணையாக இருங்க பாபான்னு சொல்லி உனக்கு துணையாக என்னை எப்பவும் அழைக்க மறுக்காத. எங்கே வெளியே போனாலும் சரி, பாபா நான் இங்கே கிளம்புறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. அதே மாதிரி என்ன வேலையை தொடங்கினாலும் சரி, பாபா நீங்கள் என் கூட இருக்கிறீங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வேலையை தொடங்குறேன், இந்த வேலை வெற்றிகரமாக அமைவதற்கு உங்கள் அருளும் ஆசீர்வாதம் வேணும் பாபான்னு சொல்லி என்ன உன்னுடைய வேலையிலையும் கூப்பிட்டுக்கோ. உனக்கு நிச்சயமாக எல்லா விதத்திலையும் என்னுடைய அருள் கூடவே இருந்து காப்பாற்றும். எந்த இடத்திலும் சிறிதளவிலும் ஐயத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காத. சந்தேகம்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய எதிரி. நீ செய்யக்கூடிய செயலில் கூட இது சரியா வருமா சரியா வராதான்னு சொல்லி உனக்குள்ளே எழக்கூடிய சந்தேகம்தான் உன்னுடைய வேலையை முடக்கிடுது. அந்த முடக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் நான் இந்த விஷயத்தை செய்ய போகிறேன், என் சாய் அருளோட இது நிச்சயமா வெற்றிகரமாக அமையும்னு சொல்லி நம்பிக்கை வச்சு உன்னுடைய வேலையை தொடங்கு. இந்த சாயோடைய அருள் உனக்கு பரிபூர்ணமா இருக்கு. எல்லாருக்கும் சத்குருவினுடைய அருள் கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடைக்காது. யார் ஒருத்தர் முழு மனசா சத்குருவை நம்பி தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் சத்குருவிடம் சமர்ப்பிக்கிறானோ அவனுக்கு எப்போதும் அவன் நினைத்தாலும் சரி நினைக்கலனாலும் சரி ஒரே ஒரு முறை பாபான்னு அவருடைய பாதத்தை சரணடைஞ்சிட்டா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்நாள் முழுசுக்கும் பாபா கூடவே இருப்பார் அப்படிங்கிறத நீ நம்பு. நீ அதை செஞ்சதுனால தான் இன்னைக்கும் நான் எப்பவும் உன் கூட இருந்துக்கிட்டே இருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, காலத்துக்கும் காலம் இருக்கும் பரியந்தம் என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உன்னோட இருக்கும். உன்னை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தையும் நான் சேர்த்து காப்பாற்றுவேன். எதை பற்றியும் யோசித்து குழப்பப்படாத. குழப்பம்தான் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். குழப்பம் இல்லாமல் தெளிந்த மனதோடு செயல்படு. உன் சாய் நான் உன்னுடன் இருக்கும் வரை உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. நீ விழுந்துட மாட்டியான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு நடுவில் உன்னை எழுந்து நிற்க வைப்பேன், உன்னை ஜெயிக்க வைப்பேன். மனதளவில் உறுதியான ஒரு மனிதனாக உன்னை நான் இதுக்கப்புறமா மாற்றுவேன். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத. என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் எப்பவும் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்தும். நீ செல்லக்கூடிய பாதையில் வரக்கூடிய முட்களையும் கற்களையும் எல்லாத்தையும் விலக்கி பாதுகாப்பான பயணத்தை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இது சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, இது என் பக்தர்களுக்கு நான் வழங்கும் சத்திய வாக்கு. இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற இந்த கணம் தொட்டு உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் நிச்சயமாக மாறும். என் அருளும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். என்னை முழு மனதோடு சாயி என்று தினமும் நினைத்து கொள்ளுங்கள், அது போதும். என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உங்களை மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தையும் எப்போதும் சூழ்ந்திருந்து காக்கும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருளுரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் சாய் பக்தர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அற்புதமான பாபாவின் பதிவுகள் உங்களுக்காக தொடர்ந்து காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.